ஸ்ரீரங்கம் கோயிலின் கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரம் என்று அழைக்கப்படுவதன் காரணம் உங்களுக்கு தெரியுமா? 1323ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கம் சுல்தானிய படைகளால் தாக்கப்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் வசிக்கும் சுமார் 12,000 பேர் கோயிலை பாதுகாக்க போராடி தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். சுல்தானின் படைகள் தங்கம் மற்றும் பல பொக்கிஷங்களை கைப்பற்றினர். இருப்பினும் ரங்கநாதரின் சிலையையும் கைப்பற்ற அவர்கள் விரும்பினர். இதையறிந்த வைணவ ஆச்சாரியரான பிள்ளைலோகச்சாரியார் ரங்கநாதரின் சிலையை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு தப்பி செல்ல முயன்றார். அப்போது சுல்தானின் படைகள் ஆச்சாரியாரை நெருங்காமல் இருக்க அவர்களை திசை திருப்ப வெள்ளாயி என்னும் பெண் சுல்தானின் படைகளின் முன் ஒரு நடனத்தை நிகழ்த்தினாள். அவளது நடனத்தில் மயங்கிய படை தளபதியை கிழக்கு கோபுரத்தின் மேல் அழைத்து சென்று கீழே தள்ளிவிட்டாள். பின்பு தானும் குதித்து இறந்தாள். அவளை நினைவு கூறும் விதமாகத்தான் அந்த கோபுரத்தை வெள்ளை கோபுரம் என்று அழைக்கின்றனர்.